hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம வந்து கேசரி பாத் பண்ண போறோம். இது வந்து ஜாக்ஃப்ரூட் கேசரி பாத் பண்ண போறோம். நார்மலா வந்து பைனாப்பிள் கேசரி எல்லாம் இருக்குது இல்லீங்களா? இப்போ ஜாக்ஃப்ரூட் சீசன் இருக்குதுனால ஜாக்ஃப்ரூட் கேசரி பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம் தேவையான பொருள் என்னன்னு. பாருங்க தேவையான பொருள் என்னன்னு காமிச்சிடுறேன். 1 கப் அளவு இது ஜாக்ஃப்ரூட் இருக்குது. நல்லா பழுத்துந்து எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பழமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பழம் இல்லாத இருந்தாக்கா அது கொஞ்சம் அப்படியே இருக்கும். அதுக்கு நான் பழுத்துந்து எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் அளவு சின்ன பீஸ் கட் பண்ணினேன். அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவு ரவை வச்சுருக்கிறேன். மீடியம் ரவை, சின்ன ரவை இல்லை, அதுக்கு நெக்ஸ்ட் ரவை இருக்குது இல்லைங்களா, அந்த ரவை. அதே கப்பில் கொஞ்சம் கம்மி சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்க, சுகர் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இந்த கப்பு எவ்வளோ நம்ம ரவை எடுத்துக்கிறோமோ அது 1.5 கப் அளவு, 2.5 கப் அளவு தண்ணி நான் மெஜர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கப்பில் முந்திரி இருக்குது தேவையான அளவு, திராட்சை முந்திரி தேவையான அளவு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து நீங்கள் இதில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஏலக்காய் பொடியை தேவையான அளவு கீ. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் கீ சேர்த்துருக்குறேன். நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கீ கொஞ்சம் சூடானவே நம்ம முந்திரி திராட்சை ரெண்டும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். பாருங்கள், முந்திரி எடுத்துகிட்டு அதிலே நம்ம வர ரவை சேர்த்து பாருங்கள், இதிலே ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரவை வதக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அதே பேனில் கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். நம்ம பலாப்பழம் நல்லா கொஞ்சம் இது கீயில் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பிச்சு வச்சுருக்கிறேன் கையில். நல்லா பழுத்தது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பழக்காத போட்டாக்கா அது கொஞ்சம் அப்படியே இருக்கும். பழமாக இருக்கிறது சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா கொஞ்சம் சிரப் மாதிரி இது நல்லா வரட்டும். பாருங்கள், நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா இப்படியே குக் பண்ணினே இந்த ஜாக் ஃப்ரூட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனே. பாருங்கள், கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மெஜர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிற அளவு ரவை எவ்வளோ, 1 கப் ரவைனா 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கொதி வரட்டும். இது கொதி வந்தோன்னா ரவை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா கூட இதில் வேணும்னா ஃபுட் கலர் வேணும்னா கூட நீங்கள் தேவை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலரு எனக்கு ஃபுட் கலர் வேண்டாம், நான் அப்படியே பண்ணுறதுனால அப்படி இருக்கட்டும். நல்லா இது கொதிச்சிட்டோம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வருது. கொதி வந்து நான் ஒரு 10 பீஸ் அளவு சாஃப்ரான் பாருங்கள், இது வந்து தண்ணியில் ஊற வைக்கல, அப்படியே சேர்த்து விட்டுட்டேன். சும்மா கொஞ்சம் கலர் நல்லா வரட்டும் சாஃப்ரான்துன்னுட்டு. கொதி வருது. இந்த டைமில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக அப்படி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா ஒரே வாட்டி சேர்த்தாக்கா ஃபுல்லாக இதாகிடும், பிடிச்சிக்கும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கலாம். அப்படி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இதுக்கு மேலே சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் பார்த்து சேர்த்துக்கோங்க, எவ்வளோ வேணும் உங்களுக்கு, டேஸ்ட் எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது சுகர் சேர்த்தோன்னா கொஞ்சம் இது லிக்விட் ஆகிடும். ரவை இருக்கிறது கெட்டியாக இருக்கிறது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்க, கொஞ்சம் எப்படி கெட்டியாக இருந்துச்சு. இப்போ சுகர் சேர்த்தோன்னா எல்லாமே கொஞ்சம் லிக்விட் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபுல்லாக சுகர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இதில். இப்போ இதுக்கு மேலே ஏலக்காய் பொடி இருக்குது இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ட்ரை ஃப்ரூட் கூட இருக்குது, இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா 1 நிமிஷம் அளவு நல்லா இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணலாம். மேலே கீழே ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த ஏலக்காய் பொடி இது எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். சுகர் கூட சேர்த்துருக்குறோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். கொஞ்சம் 1 நிமிஷம் அளவு இப்படி மூடி வைக்கலாம்.
பாருங்கள் கொஞ்ச நேரம் நல்லா நம்ம மூடி வச்சுருந்தா இதுக்கு மேலே இப்போ நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ அவ்வளோ நெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ இஷ்டம் இருக்குதோ விருப்பம் இருக்குதோ அவ்வளோ நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஜாக் ஃப்ரூட். இது நம்ம நார்மல் கேசரி பாத் தானே பண்ணுறோம். இது ஜாக் ஃப்ரூட் சீசன், இப்போ சீசன் இருக்கிறதுனால நம்ம இது நல்லா செஞ்சு சாப்பிட்றோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்க எவ்வளோ நல்லா ஒட்டு வேலை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதே போல் பைனாப்பிள் கூட இருக்குது இல்லைங்களா, ஜாக் ஃப்ரூட் கொஞ்சம் இது சீசன் இருக்கும்போது பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ளேவர் கூட ரொம்ப நல்லா இருக்குது ஜாக் ஃப்ரூட்டு. ஃபுல்லாக கலர் கூட பாருங்கள், நம்ம ஃபுட் கலர் சேர்த்தா நீங்கள் சேர்த்துக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகிடும். வேண்டாம் இப்படியே இருந்தாக்கா நேச்சுரலாகவே நல்லா இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபுல்லாக. நீங்கள் உங்களுக்கு பால் வேணும்னா கூட நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். நான் பால் சேர்க்கலை, அப்படியே செஞ்சுருக்குறோம். கீ வாசனை கூட ரொம்ப நல்லா இருக்குது. ஜாக் ஃப்ரூட்டு சுகர் எல்லாமே சேர்த்ததுனால ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் இப்போ இதே ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் 1 நிமிஷம் விட்டுட்டு டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ ஜாக்ஃப்ரூட் கேசரி பாத் ரெடி. இது செஞ்சு பாருங்க, அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.